29 படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தை பத்தி எந்த ஒரு ஸ்பாயிலரும் நான் சொல்ல போறது இல்லை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் கொடுத்துச்சோ அதை மட்டும் நான் சொல்ல போறேன். முக்கியமா இந்த படத்தோட டைரக்டர் முதல் படமா மேயாதமா நல்ல ஒரு ஃபீல் குட்டா, நல்ல ஒரு எமோஷனல், ஒரு அண்ணன் தங்கச்சி லவ் அப்படின்றது ரொம்ப அழகா கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் ஆடை குழு குழு இப்போ 29 நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாரு. 29 என்ன மாதிரியான படம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்துருக்குமோ அதுதான் இந்த படம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இல்லாத நிறைய விஷயங்களை டேரக்டர் ரொம்ப சவாலாக தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக டேரக்டருக்கு என்ன ஒரு சவால் இருந்திருக்குன்னா, ஆல்ரெடி சொல்லியாச்சுப்பா லவ் பண்ணுறாங்க, அவங்க ஏதோ பிரேக்கப் ஆகும்போது ஏதோ சண்டை ஆகும்போது அவன் ஏதோ ஆகுறான் அப்படின்றத நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இதுக்குள்ளே என்ன படத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 10 செக்மெண்ட் நினைக்கிறேன். அந்த செக்மெண்ட்டில் ஒருத்தன் காதல் ஆரம்பிக்குது, அவன் காதல் என்னென்ன ஸ்டெப்பு போகுது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டார். அவர் வீடியோலேயே அந்த செக்மெண்ட் இருக்குது அப்படின்ற காதலில் ஒருத்தன் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இதை கடந்து அதை ஸ்க்ரீனில் படத்தில் உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் படம் ஸ்டார்ட் ஆகும் போதே சொல்லிடுறாரு, டிண்டர், பம்பிள், அப்புறம் ஓயோ இல்லாத காலங்களில் தான் இந்த காதல் அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இப்பயும் இந்த மாதிரியான காதல் இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ விது, அவரை நீங்கள் ஜிகதண்டா XX படத்தில் சட்டானி அப்படின்ற ஒரு கேரக்டரில் பார்த்துருப்பீங்க. ரெட்ரோவில் வில்லனாக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பிரீத்தி அஸ்ரானி, அவங்கள எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க 2 பேரை மையமாக கொண்டு தான் இந்த கதை போகுது. ஆக்சுவலாக விது அப்படின்றது சத்யா, பிரீத்தி அஸ்ரானி விஜி அப்படின்ற ஒரு கேரக்டரில் போகிறாங்க. முக்கியமாக இந்த படத்தோட டயலாக் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் கனெக்ட் ஆச்சு. ஒருவேளை உங்களுக்கு 29 வயசு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு 29 வயசுல ஒரு புள்ள இருக்கிறாரு அப்படின்னாலும் கனெக்ட் ஆகும். 29 வயசை கடந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும். ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் இருக்கும். பிரீத்தி அஸ்ரானி ஹீரோயின் விஜி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, போயிரு சத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேரக்டர் போயிரு சத்யா அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், ஒரு செடியை எத்தனை இடத்துலலாம் புடுங்கி வேற இடத்துல நடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எமோஷனல் இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் கொடுச்சு. அதே மாதிரி நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அது ஒரு என்னமோ ஒன்று பண்ணும். அதே மாதிரி ஃப்ரெண்டு கேரக்டராக அவினாஷ் அப்படின்றவர் நடிச்சிருப்பாரு. ஒரு ஃப்ரெண்டுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக போகுது அப்படின்னா, இல்லை நம்ம ஃப்ரெண்டு லவ் பண்ணானா அவன் நம்மளை என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஹீரோயினை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார். அது ஒரு மாதிரி இருந்தது. அது ஓகே, ஃப்ரெண்டுக்காக ஒரு ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு இறங்கி பேசுவார் அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப ஆழமாக இருந்தது. அப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு, என்னப்பா பிரேக்கப்லாம் காமிக்கிறீங்க, அப்படின்னா லவ் பண்ணுறவங்களாம் ஒரு பயம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பற்றி யோசிப்பீங்க. இதே மாதிரி பிரேக்கப் ஆனவங்க ஐயோ இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் நம்மளை அள வச்சிருவாங்க போலயே அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இது ரெண்டுமே நடக்காது. நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த படத்தில் சில கீ கொடுத்துருப்பாங்க. லவ் பண்ணுறவங்களுக்கும் சரி, பிரேக்கப் ஆனவங்களுக்கும் சரி ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. இதனால தான்ப்பா அது நடக்குது அப்படின்றத. அண்டு சிங்கிள் பேரண்ட் பற்றி ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. லவ்வை தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இவனுக்கு பிடிக்கும், அவளுக்கு இவனை பிடிக்கும் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு விஷயம் இருக்குடா, அதை தேடுங்கடா அப்படின்றத இந்த படம் அவங்களுக்கு படம் பார்க்கும்போது சொல்லும். அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லவ்னா இதெல்லாம் இருக்கணுங்க அப்படின்றத தாண்டி இல்லை லவ் இப்படியும் இருக்கலாம், இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நல்லா நிறைய இடங்களில் உணர்த்து சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவங்க அம்மா கேரக்டர் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இவன் நமக்காக இந்த விஷயத்த பண்ணலை, அந்த பொண்ணுக்காக பண்ணுறான் அப்படின்னு இருக்கும். ஆனால் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அவர் ஒன்று சொல்லுவாப்புல. ஸோ இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டும் எமோஷனல் பேஸ்டான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பார்த்தோம்னா ஜி ஸ்குவாட், அதாவது லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிக்சர்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அஃபீஷியலாக இந்த படம் யார் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னா தாராளமாக ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். ஏன்னா ஒருவேளை அவங்க பையன் இருந்தாங்க அப்படின்னாலும் சரி, எனக்கு கடந்து வந்தவங்க எல்லாருக்கும் நல்லாவே இந்த படம் ரிலேட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் எப்படி இருக்குன்னா, லவ் படங்களில் ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரையும் ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியாலஜியும் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு, பிரேக்கப் ஆனவங்களாலும் சரி, அதே மாதிரி லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வரும். நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் இருக்குது, இண்டிபெண்டன்ட் இருக்குது, அதை நோக்கி போங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதே மாதிரி ட்ரெய்லர் ஒரு டைலாக் இருக்கும், நீ என்னவா ஆக போகிற, பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் பெரிய ஆள் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த கேரக்டரோட விஷயங்களை ரொம்ப அழகாக டேரக்டர் ட்ரெய்லர்லேயே நமக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் த்ரூ அவுட் படத்தில் போகும். நிறைய இடங்களில் நிறைய டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் டைரக்டர் ரத்னகுமார் அவர்கள் ஸ்க்ரீன் ரைட்டர் அப்படின்றதுனால இந்த படத்தை நிறைய எந்த இடங்களையும் தொய்வு இல்லாமல் அப்படியே ஃப்ளோவில் போயிருக்கிறாரு. அண்ட் டயலாக் தான் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட கதாபாத்திரமாக ஆக்டர் விதுவும் பிரீத்தி அஸ்ரானியும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக எமோட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப பழகி போய் நம்ம பக்கத்தில் ஒரு கதை நடக்குதுப்பா,
அவங்க இப்படி தான் இருப்பாங்களா, இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல 29 வயசு பையனுக்கு அந்த மெச்சூரிட்டி அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 21 வயசுல இருக்க ஒரு பொண்ணுக்கும் ஒரு மெச்சூரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சீன் வரும், அவள் இப்போதான்டா ஆட ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னும் போது அது வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ஃபீல் தான் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ரிவ்யூவில் பார்ப்போம். நன்றி.